चर्मंभरञ्च शव भस्मविलेपणञ्च भिक्षाटनञ्च नटनञ्च परेतभूमो भेतालसंहति परिग्रहता च शम्भोः शोभां बिभर्ति गिरिजे तव साहचर्यात् அப்படிங்கிறது அம்பாஸ்தவரத்னத்தினுடைய 9வது ஸ்லோகம். இதனுடைய அன்வயம் என்ன அப்படின்னாக்க, கிரிஜே शम्भोः चर्म अंबरम शव भस्म विलेपनम भिक्षाटनम परेत भूमौ नटनम च वेताल संहति परिग्रहता च तव साहचर्यात् शोभाम बिभर्ति. என்ன சொல்றார் மகாகவி காளிதாசர் அப்படின்னாக்க, ஷோபாம் பிபர்த்தி, ஷோபை, ஷோபாம் ஷோபையை, அந்த காந்தி பிரகாசத்தை, பிபர்த்தி மெயின்டைன் பண்ணுறாளாம், வச்சுருக்காளாம் அம்பாள். என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, தவ சாகச்சரியா, அம்பாளை பார்த்து சொல்கிறார், ஹே கிரிஜே, உன்னுடைய தவ உன்னுடைய சாகச்சரியாத் சேர்க்கையிலிருந்து ஷோபாம் பிபர்த்தி, ஷோபை காந்தி பிரகாசம் வருது அப்படிங்கிறார். யாருக்கு வருது? ஷம்போஹோ பரமசிவனுடைய ஷோபாம் பிபர்த்தி அப்படி சொல்லணும். எப்படி அப்படின்னாக்க, சர்மாம்பரம் ஷம்போஹோ ஷோபாம் பிபர்த்தி, புலித்தோலை, சர்மன தோல், என்ன தோல் அணிஞ்சுன்றிருக்கார் பரமசிவன்? புலித்தோல். அது ஏன் ஆடையாக அணிஞ்சிருக்க? சர்ம அம்பரம், சர்மத்தை புலித்தோலையே ஆடையாக அணிஞ்சிருக்கார். அப்பேற்பட்ட சம்போஹோ சம்புவினுடைய சோபாம் பிபர்த்தி பிரகாசம் அடைகிறது. அடுத்தது ஷவ பஸ்ம விலேபனம் சம்போஹோ சோபாம் பிபர்த்தி. அடுத்தது என்ன? ஷவ பஸ்ம விலேபனம், ஷவம், ஷவத்தினுடைய பஸ்மம் சாம்பலை விலேப்பனம் பூசின்றிருக்காராம். அப்பேற்பட்ட சம்போஹோ பரமசிவனுடைய சோபாம் காந்தியை பிபர்த்தி பிரகாசமடைய செய்கிறது. அடுத்தது என்ன? பிக்ஷாட்டனம், பிக்ஷாட்டனம் செய்கின்ற, தாரகாவனத்தில் பிக்ஷாட்டனம் செய்கிறாரு. நம்ம குஞ்சிதாங்கஸ்தவத்தில் ஸ்லோகம் சொல்லுவோம். பரமசிவன் நடராஜர் பிக்ஷை கேட்குறார், முனி பத்னிகள்லாம் பிக்ஷை போடுறா தாரகாவனத்தில். அப்பேற்பட்ட பிக்ஷாட்டனம் தொழிலை செய்யும் சம்போஹோ சம்புவினுடைய சோபாம் காந்தியை பிபர்த்தி. அடுத்து பரேத பூமௌ நடனம் ச, பரேத்த, பரேத்த சுடலை, பூமௌ அந்த பூமியிலே, நடனம் நடனத்தை செய்கிற சம்போஹோ சம்புவினுடைய சோபாம் பிபர்த்தி பிரகாசமடைய செய்கிறதாம். இதே தான் குஞ்சிதாங்கிரஸ்தவத்தில் உமாபதி சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, பீத்ரு பதி புவனே ஆனந்த நிறுத்தம் தர்ஷயித்வா, அந்த இடுகாட்டில் ஆனந்த நிறுத்தம் பண்ணுறாரா நடராஜர். தர்ஷயித்வா காண்பித்து அப்படிங்கிற குஞ்சிதாங்கிரஸ்தவத்தில். அப்பேற்பட்ட அதான் அதே தான் இங்கேயும். பரேத்த பூமவும் நடனம் ச, சுட்டலை மண்ணில் அந்த பரேத்த பூமியில் நடனம், நடனம் இங்கே சொல்கிறார் உமாபதி சிவாச்சாரியர். என்ன சொல்கிறார்? ஆனந்த நிறுத்தம் அப்படிங்கிற, ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்க, ஆனந்த நிறுத்தம் அப்படிங்கிறது. நடனம் ச, நடனத்தை யார் செய்கிறா? சம்போஹோ சம்புவினுடைய சோபாம் காந்தியை பிபர்த்தி பிரகாசம் அடைய செய்கிறதாம், மெயின்டைன் பண்ணதுதான். அடுத்தது என்ன? வேதால சம்ஹதி பரிகிரகதாச்ச, வேதாளங்களெல்லாம் சுற்றி வச்சுருக்கார். அப்பேற்பட்ட கூட்டத்தை கொண்ட சம்போஹோ சம்புவினுடைய பரமசிவனுடைய சோபாம் காந்தியை தவ சாகச்சரியா, அது உன்னுடைய சேர்க்கையினால பிபர்த்தி ரொம்ப பிரகாசமாக தன்னுடைய பிரகாசத்தையே அந்த
சேர்க்கையினால், தன்னுடைய சேர்க்கையினால் பரமசிவனுக்கும் அதிகமான ஒரு பிரகாசத்தை அம்பாள் உண்டு பண்ணுறாளாம். ஏன் இயற்கையிலே பரமசிவனுக்கு பிரகாசம் கிடையாதா? தாராளமாக உண்டு. ஒரு ஸ்லோகம் உண்டு, என்ன சொல்கிறதுனாக்கா, கைலாச கௌரம் ரிஷபேன கௌரம் ஸ்மிதேன கௌரம் பசித்தேன எல்லாம் வெள்ளையாக இருக்கிறான். அப்படியே பல 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 ஸ்பட்டிகேன கௌரம் எல்லாம் பல பல பலவனன் மின்னின்று இருக்கிறவர். அவருக்கு இல்லாத பிரகாசமா இருக்கு. ஆனால் இப்போ அவர் என்ன வேஷம் போட்டுருக்கார்? சர்மாம்பரதாரியாக இருக்கார், ஷவ பஸ்ம விலேபனதாரியாக இருக்கார், பிக்ஷாட்டனராக இருக்கார், பரேத்த பூமியில் நடனம் பண்ணின்னு இருக்கார், வேதாளத்தெல்லாம் சுற்றி வச்சுருக்கார். அப்பேற்பட்டவருக்கு கொஞ்சம் பிரகாசம் குறைவாக இருக்கான். இந்த காட்சியில் அம்பாள் தன்னுடைய சேர்க்கையினால் இன்னும் பிரகாஷ் ஆடட் அதிகரித்து கொடுக்குறாள் அம்பாள். தவ உன்னுடைய சாகச்சரியா சேர்க்கையினாலே சோபாம் அவர்கிட்ட இருக்கிற காந்தி இன்னும் அதிகமாக காட்டுறது. பிபர்த்தி அப்படிங்கிறார். என்னதான் தமிழில் பார்க்கலாம் அப்படின்னாக்க, ஹே கிரிஜே, கிரி மலையினுடைய அவள் மலையிலேருந்து உண்டானவள், மலை கொழுந்து அப்படின்னு சொல்கிறது. அப்பேற்பட்ட அம்மா மலை கொழுந்து கிரிஜா. அப்பேற்பட்ட அன்னையே பரமசிவனுடைய புலித்தோலை துணியாக அணிந்துள்ள நிலையிலும் சுடலை சாம்பலை பூசிய நிலையும் இல்லந்தோறும் பிச்சை கேட்குறாராம், பிக்ஷை கேட்குறார். அந்த நிலையிலும் சுடல மண்ணில் நடனம் ஆடுறது, அந்த நிலையிலும் வேதாளங்கள் எல்லாம் சுற்றி வச்சுருக்கார். அந்த நிலையிலும் அம்பாள் தன்னுடைய சேர்க்கையினால் பிரகாசத்தை ஒளியை அதிகரிக்கின்றாள் அப்படிங்கிற இந்த 9வது ஸ்லோகத்தில்.